சீருனா சீரு, இதுதான் தாய்மாமனின் தரமான சீரு. இருபது மாட்டு வண்டிகள் நிறைய இரட்டை சீருகள். சுற்றுவட்டார கிராமங்களை தெறிக்க விட்ட தாய்மாமன். தாய்க்கு இணையான உறவு தாய்மாமன் உறவு என்பார்கள். பாரம்பரியமாக தாய்மாமன் உறவு அதன் மரியாதையை காப்பதற்காக சகோதரிகளின் பிள்ளைகளின் காதணி விழா, பூப்புனித நீராட்டு விழா உள்ளிட்டவற்றில் தாய்மாமனின் பங்கு அது முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தங்களது வசதிக்கு ஏற்றவாறு சீர்வரிசைகளை அவர்கள் வழங்கி உற்றார் உறவினர்கள் கிராமத்தினரை உற்று பார்க்க வைப்பார்கள். தங்களது பெயரை நிலைநிறுத்திக் கொள்ள முயல்வார்கள். அந்த சீர்வரிசை கொண்டு செல்லும் வைபவம் மிகவும் முக்கியம் பெற்று பிரசித்தி பெற்ற விழா போன்று நடத்தப்படும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த கொங்கப்பட்டி கிராமத்தில் தாய்மாமன் ஒருவர் இப்படி சீர்வரிசைகளை கொண்டு வந்து மக்களை உற்று நோக்க வைத்திருக்கிறார். அந்த கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் அஸ்வினி தம்பதியின் 2 பிள்ளைகளுக்கு காதணி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அஸ்வினியின் சகோதரர் வேல்முருகன் தான் இப்படி 20 மாட்டு வண்டிகளில் இரட்டை சீர்வரிசைகளை கொண்டு வந்து அசத்தி இருக்கிறார். தங்கை மகள்களுக்கு மட்டும் சீர்வரிசை கிடையாது, தனது மாமனுக்கும் பைக் ஒன்றை வாங்கி மாட்டு வண்டியில் ஏற்றி வந்து அசத்தி இருக்கிறார். பித்தளை பானை, அண்டா, குடம் ஆகியவற்றை இரட்டை சீர்வரிசையாக கொண்டு வந்தார். உப்பு மிளகாய் தொடங்கி இனிப்பு கார வகைகள் வரை எதற்கும் பஞ்சமே இல்லை. மேலும் தமிழர்களின் கலையான ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் என பெரும் திருவிழா போன்று அந்த காதணி விழாவை முன்னெடுத்திருந்தார் தாய்மாமன். தாரை தப்பட்டை முழங்க சுமார் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்ட சீர்வரிசை அணிவகுப்பு நடந்திருக்கும் நிலையில் தாய்மாமன் முறையை, தமிழ் பாரம்பரியத்தை காத்து வரும் அந்த குடும்பத்தினருக்கு ஒட்டுமொத்த மக்களும் பாராட்டுக்களை தெரிவித்து ரசித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.